தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வசதியா இருக்கவங்களுக்கு எதுக்கு காருன்ற கார் கொடுக்குறது தப்பு தாங்க. எல்லா எம்எல்ஏ கார் எல்லாமே இருக்கு. கார் தான் சார் உண்மையாவே இல்லாதவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி தான். கார் இல்லாத ரொம்ப ஏழ்மையா உள்ளவங்களுக்கு கார் கொடுக்கலாம். தேவையில்லாம எம்எல்ஏ காசு செலவு பண்றதை விட்டு 26 கோடி வேஸ்டா போகுது. கோடி கணக்கில் கார் வாங்கி வச்சிருக்கிறீங்க, அதுக்காக எல்லாரும் வாங்க முடியுமா? விஜய் போல பத்தி பேசினாதான் அவருக்கு உற்சாகம் வருது. கார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தா ஊருக்காக கொடுத்தா அதெல்லாம் பாட்டு பிடிக்கல. அவங்க தலைவரை அவங்க பாடுறாங்க, உனக்கு ஏன் வயிறு எரியுது? அவங்க செஞ்சா எல்லாமே கரெக்ட் தானா? அவங்க ஆட்சியோட இது எவ்வளவு பரவாயில்லன்னா, அவங்க விட்டத்தை பார்த்து உட்காந்த மாதிரி இப்ப விட்டத்தை பார்த்து யாரும் உட்காரல. 100 நாள் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. அதான் சாதனை. 5 வருஷம் சரியில்லைன்னா மக்களே தூக்கி வெளியே போட போறாங்க. 100 நாள் சூப்பரா போற அம்மா எப்படியே பாக்குறதா இருக்கு. 100 நாள் இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்லன்னா இப்போ ரீசெண்ட் டே ஆட்சியில் பார்க்கும்போது எல்லாமே ஓகேவா போயிட்டு இருக்கு. இவரும் சரி பண்ணலன்னா 5 வருஷத்துல இவரே தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அம்மா கிட்ட போய் கை கட்டி நின்றாங்களே, பேனர் கிழிச்சதுனால 3வது சொல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பு. எடப்பாடி ஐயா தான் கலைக்கிட்டு இருக்காரு. ஆட்சியை பத்தி சொல்லணும்னா இப்பதான் அவங்க வந்திருக்காங்க, ஸோ அதனால அவங்கள பத்தி பேச முடியாது. மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா வந்தா நல்லா இருக்குமா, இல்ல இவரே இருக்கலாமா? பையனுக்கு தெரியாது அரசியல் பத்தி. தமிழே ஒழுங்கா பேச தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் மக்களுக்கு பண்ண மாதிரி தெரியல. ஊழல் பற்றி நான் விட சொல்லுங்க, வெளியில விட சொல்லுங்க, இல்ல இப்படி சொல்ல போட சொல்லுங்க. எல்லாம் லஞ்சம் வாங்காத யாருமே கிடையாது. எந்த கொம்பனா லஞ்சம் வாங்காம யாரும் கிடையாது. கார் குடுக்குறாங்களாமா எம்எல்ஏஸ்க்கு? நல்லது தானப்பா, அது நல்லது தானே. அதெல்லாம் இத்தனை ஆண்டு காலமும் ஆட்சி பண்ணானுங்க, எவனுமே கொடுக்கல, எவனும் இந்த இது மாதிரி பண்ணல. இவன் கொடுக்குறான்னா நல்லது தானே. அவன் இந்த இடத்துக்கு போகணுமோ சீக்கிரமா போயிட்டு வருவான். எம்எல்ஏ தானே காத்துறாங்க, முன் காத்துறாங்க. ஏமா எம்எல்ஏ கார் கொடுத்தா நமக்கு நல்லது தானே. ஏதாவது நம்ம ஒரு அர்ஜென்ட்னா எப்ப இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பிரச்சனை வாங்கன்னா வருவாங்கல்ல. அதே மாதிரி சட்டமன்றத்துல சிஎம் விஜய புகழ்ந்து பாட்டு பாடுறாங்க. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்றாருன்னா, எதுக்கு பாட்டுலாம் பாடுறீங்க, சட்டமன்றம் சூப்பர் சிங்கரான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவங்க தலைவரை அவங்க பாடுறாங்க, உனக்கு ஏன் வயிறு எரியுது? அவங்க தலைவரை பத்தி அவங்க பாடுறாங்க. இது ஆட்சியே இல்ல, இவரெல்லாம் முதல்வரே இல்ல அப்படின்னு சொல்லி. ஏன் எதுக்கு முதல்வர் இல்ல? முதல்வர் ஏன் இல்ல? உங்களை மாதிரி இது பண்ணல, கொள்ளையடிக்கல, கூட்டி சேர்க்கல. நீங்க பல முதலைங்க, நீங்க பெரிய பெரிய முதலைங்களா இருக்கிறீங்க. நீங்க கோடிக்கணக்கில் கார் வாங்கி வச்சிருக்கிறீங்க, அதுக்காக எல்லாரும் வாங்க முடியுமா? அவருக்கு எவ்வளோ இதுக்கு கொடுக்க முடியுமோ அவர் கொடுக்குறாரு. அவங்க எம்எல்ஏங்களை வர வைக்கிறாரு. ஏன் இதுக்கு முந்தி நீ என்ன பண்ண? நீனும் கொடுத்துருக்கலாம்ல. ஆனா இது ரொம்ப வருஷம் கோரிக்கையா வச்சிருந்தாங்க, ஆமா, கார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அது இப்பதான் கொடுக்குறாரு. இவரே எல்லாம் மனசறிஞ்சு கொடுக்குறாரு. சரி நம்ம கட்சிக்காரங்க வரட்டு அப்படின்னு கொடுக்குறாரு. அது ஏன் உங்களுக்கே வயிறு எரியுது? ஏன் அந்த வயிற்றுல ஏன் அடுத்தவங்கிட்ட போட்டுக்கிறீங்க? சீமான் இருக்காருல்ல, ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீங்க உங்க சொந்த காசுல எடுத்து கொடுக்கலாம்ல, காசு கார் வாங்கி கொடுக்கலாம்ல. உனக்கு சொத்து கொடுத்தாங்களே, எப்படி சொந்த பணத்துல கொடுத்தாரா? ஸ்டாலின் எல்லாரும் சொத்து கொடுத்துருக்காங்கல்ல உனக்கு. என்ன அவங்க விட்டு சொத்தை கொடுத்தாங்களா? இல்ல நீ எழுதி வாங்கினியா? இல்ல நீ சம்பாதிச்சு வாங்கினியா? இல்ல நீ உனக்கு எந்த வழியில வந்தது? நீ அடுத்தவங்களை இது பண்ற. அவன் கத்தியே செத்து போடுவான். அப்படி கத்தி மேடையில அப்படி மைக் அப்படி பிடிச்சிக்கிட்டு முன்னாடி உக்காந்துருந்து பேச்சு கத்தியே செத்து போடுவான் அவன். ஒவ்வொருத்தரும் எந்த இதுவுமே இவ்வளவு நாளும் ஆட்சி ஒழுங்கா பண்ணல. இவன் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். பண்ணட்டு ஏன் இத்தனை ஆண்டு காலமும் நீங்க தானே இருந்தீங்க, எல்லாம் வாழ்ந்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஏன் 5 வருஷம் இவன் செஞ்சு பார்க்கட்டுமே? 5 வருஷம் சரியில்லைன்னா மக்களே தூக்கி வெளியே போட போறாங்க. இதுக்கே நீங்க வைத்தறிச்சல அடிச்சுட்டு கிடக்குறீங்க. நாங்கள் 1000 ரூபா போட்டோம், 1000 ரூபா போட்டார். 1000 3.5 வருஷம் கழிச்சு தானே போட்டீங்க. நீங்கள் என்ன முழுசாவே போட்டீங்க? 3.5 வருஷம் அப்போதான் மக்கள் மனசில் நிற்கும்னு போட்டீங்க. அது எப்படி நிற்கும்? எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறீங்க, அதெல்லாம் மனசில் நிற்காதா? அதை வச்சு தான் இவங்க மக்கள் இது பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அடுத்தது ஒன்று மாறி வரட்டு, எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு. இவரும் சரி பண்ணலைன்னா 5 வருஷத்துல இவரே தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அவ்வளோதான் மக்களோட இது. அவ்வளோதான். இந்த 100 நாள் ஆட்சி நடந்திருக்குல்ல, ஆமா, அது எப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? நல்லாதான்ப்பா இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லா தான் இருக்குது. நல்லபடியா இப்படியே போயிட்டு இருந்தேன்னா ஸ்மூத்தா போயிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். அவரு என்னென்ன பண்ணணும்னு சொல்றாரோ அதெல்லாம் செய்யறாரா இல்லையா அப்படின்னு இவங்க பார்க்கணும். அதுக்கு முந்தையே கட்டியதுக்கு எரிஞ்சு ஒரு மனுஷனை பழுக்காத பழத்தை கல்லடித்து அடிச்சு காயப்படுத்தக்கூடாது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த விவசாயிங்க பிரச்சனை, அது ஒரு இதாக இருக்குது. விவசாயிங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க 75,000 ரூபா லோன் எடுத்திருப்பாங்க, 50,000 ரூபா லோன் எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் சொத்து வச்சிருக்கவங்க இது பண்ணியிருப்பாங்க. அந்த 50,000 75,000 ஒரு தள்ளுபடி பண்றாரு. அவ்வளவுதான். நீ 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருக்கவன் 10 லட்சம் 15 லட்சம்னு கடன் வாங்கி வச்சிருப்பா. அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பண்ண முடியுமா?
இவங்க நகை இடம் தள்ளுபடி பண்ணாங்க. எவ்வளோ பண்ணாங்க? முதல்ல சொன்னாங்க எல்லா இதில் பேங்க்ல இருக்கிறத நாங்கள் பண்ணுறோன்னாங்க. அப்புறம் பண்ணாங்க கூட்டுறவு வங்கியில் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதுவும் கடைசியில் 5 சவரம்னாங்க, 4 சவரம்னாங்க. கடைசியில் 3 சவரத்தில் வந்து நின்றுது. 40,000 50,000 அதை தானே இவங்க தள்ளுபடி பண்ணாங்க. அதே மாதிரி தானே இப்போ வந்திருக்கோம் பண்ண முடியும். நீ வச்சுட்டு போனால் தானே அவர் செய்ய முடியும். நீ வைக்கல, அவர் எவ்வளோ தூரத்துக்கு செய்ய முடியுமோ அதை செய்வார். அதுக்காக விவசாயிகளும் சத்தம் போடுறதுல பிறகு பிரச்சனை கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. தண்ணி பிரச்சனை அது எல்லாரும் சேர்ந்து பேசி அது ஒரு நல்ல முடிவு வரணும். சும்மா இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவர் கேஸ் போடுறது இது பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அவன் என்ன சொல்கிறானோ இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பேசி ஒரு முடிவுக்கு வரணும். நான் நேற்று பேசியிருக்கிறாங்கல்ல கோவத்தில், பேசி அவங்க என்ன முடிவுக்கு வராடி பார்க்க. அது ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. ஆமாம், எல்லா பையன் தான் ஓட்டுனா. இவன் மட்டும் விசேஷமாக ஓட்டுறானா? எல்லாரும் தாம்மா ஓட்டினா. பிரியாணி அட்டையில் ஓட்டினா, இந்த தண்ணி பாட்டெல்லாம் ஓட்டினா, எல்லாம் தான் ஒட்டி கொடுத்தாங்க. பிரியாணிக்கு அடிச்சுட்டு கிடந்தாங்க, எல்லாம் தான் செஞ்சாங்க. இல்லம்மா, இவங்க இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணாரு, ஃப்ரீ பஸ் கொண்டு வந்தாரா? இவங்களும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மகளிருக்கும் ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா கொண்டு வந்த பசுமை வீட்டை இவங்க வந்து கலைஞர் வீடுன்னு மாத்தினாங்க. ஆமா, இதை வந்து இப்ப வெற்றி வீடு திட்டம்னு மாத்திருக்காங்கல்ல. அந்த மாதிரி இது வந்து எல்லாமே நாங்க கொண்டு வந்த திட்டம். நீங்க இல்லையே, ஃபர்ஸ்ட்ல இருந்து முதலமைச்சர் எம்ஜிஆர்ல இருந்து கொண்டு வந்ததுதான். ஒவ்வொருத்தரும் அதை மாத்தி மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டி கொண்டு வர்றாங்க, வேற எதுவும் இல்லை. ஆனா இப்ப வந்து புதுசா விஜய் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறாரு, எல்லாமே கருணாநிதி கொண்டு வந்தது, நாங்க கொண்டு வந்த திட்டம் இல்லையே. டிஎம்கே சொல்றாங்க. இல்லையே, அவங்க கொண்டு வரலையே. ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டம் தான் இதெல்லாமே. அந்த திட்டத்தை தான் இவங்க மாத்தி வச்சிருக்கிறாங்க, வேற ஒண்ணுங்க. சரி, கார் குடுக்குறாங்கல்ல, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? கார் கொடுக்கறது ஓகே தானா, இருந்தாலும் சொல்ல வசதியா இருக்கவங்களுக்கு எதுக்கு காருன்ற. மக்கள் தொகைக்கு ஒரு பட்டியல் போடுறாருல சிஎம் விஜய், அதே மாதிரி அமைச்சருக்கு ஒரு பட்டியல் போட்டு அதுல இல்லாதவங்களுக்கு கார் கொடுத்தா ஓகே தான், நல்லதுதான். ஏன்னா சில பேர் வசதியா இருக்காங்க, அமைச்சரா இருந்தா வசதியா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு காரு? அவங்க சொந்த சம்மதியில வாங்கிக்கலாம்ல. மக்கள் சேவை செய்தானே அவங்க அமைச்சரா வந்திருக்காங்க, மக்கள் பிரச்சனை தீர்க்க தானே வந்திருக்காங்க. அவங்களுக்கே ஒரு பிரச்சனை அது யாரு தீர்க்க முடியும்? அதனால காருன்றது அவங்க வாங்க முடியறவங்களுக்கு தர தேவையில்லை, வாங்க முடியாத நடுத்தர மக்களா தான் தரலாம். இருக்கவங்க வேணும்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக தான் சார் அமைச்சருக்கு ஒரு பட்டியல் போட்டோம்னா நம்ம யாருக்கு இல்லை யாருக்கு இருக்குன்றது தெரியும்ல. வசதி ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரிஞ்சிடும்ல, இவங்களாம் வசதி குறைவு, இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. அந்த மாதிரி கொடுத்தா நல்லதுதான். பாட்டை பாடி விஜய் சிஎம் வந்து இது பண்றாங்கல்ல, புகழ்ந்து பேசுறாங்கல்ல, அது வந்து எதிர்கட்சியில் ஒரு உதயநிதி வந்து என்ன சொல்றாருன்னா, இது சட்டமன்றமா இல்ல சூப்பர் சிங்கரான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றத்துல பாட்டு பண்ணாங்க. அவங்க ஆட்சி காலத்திலயும் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து நிறைய பேர் அவங்க கட்சியில இருந்தவங்க பாட்டு பாடி நிறைய இது பண்ணிருக்காங்க. அவங்க செஞ்சா எல்லாமே கரெக்ட் தானா? அவங்க செஞ்சா எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே ரைட்டு. அவங்க வந்து ஒரு ரேப், அவங்க கட்சியில இருக்கும்போது ரேப் பண்ணாலும் அது கரெக்டு, ஒருத்தரை வெட்டினாலும் கரெக்டு, போதை பொருள் ஜாஸ்தியானாலும் கரெக்ட், எல்லாமே அவங்க கட்சியில இருந்தா கரெக்ட் தான். அவங்க வந்து மத்த கட்சியை பத்தி இடிச்சுக்கிட்டா சாகணும், அதனால ஒன்னா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி 100 நாள் ஆட்சி எப்படிக்கா இருக்கு? 100 நாள் ஆட்சி நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஆட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்கல்ல. அவங்க ஆண்ட ஆட்சியோட இது எவ்வளவு பரவாயில்லன்னா, அவங்க விட்டத்தை பார்த்து உட்காந்த மாதிரி இப்ப விட்டத்தை பார்த்து யாரும் உட்காரல. ஆட்சியை கையில எடுத்துனாங்க, அந்தந்த ஸ்டெப் அப்பப்ப நடந்துனே இருக்கு. ஆனா இந்த எம்எல்ஏஸ்க்குலாம் கார் கொடுக்குறாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கார் கொடுக்குறது தப்பு தாங்க. எல்லா எம்எல்ஏட்டும் கார் எல்லாமே இருக்கு, எல்லாம் 4 கார் 3 காரு எல்லாமே வச்சிருக்காங்க. யார் இல்லாதவங்க கிடையாது, எல்லாமே வச்சிருக்காங்க. அதுக்கு கொடுக்குறது வேஸ்ட்டு தான். பல லட்சம் எவ்வளோ எத்தனை கோடி போகுது தெரியுமா? 26 கோடி வேஸ்ட்டாக போகுது. அவ்வளோதுக்கு வேஸ்ட்டு தான். எதுக்கு அது பொதுமக்களுக்கு கொடுத்தா செஞ்சது இந்த செயல்படுத்த திட்டம் நல்ல திட்டம் பண்ணால் பரவாயில்ல. அது ஒன்றுமே பண்ணல. 3 மாதம் ஆச்சு, காரு தான் கொடுத்துருக்காரு வேகமாக போகிறது. வேற இப்போ எம்எல்ஏஸ் நிறைய பேர்ட்ட கார் இல்லாம இருக்குல்ல. இருக்கு கார் இல்லாமல் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எம்எல்ஏ நிற்கிற வந்து வசதி வாய்ப்பு இல்லாமல் எம்எல்ஏ நிற்பாங்க. என்னங்க கேள்வி? எம்எல்ஏ நிற்கிறேன் நம்மள மாதிரி நிற்கிற எல்லாமே வசதி வாய்ப்பு தான் நிற்கிறாங்க. எல்லாமே கொடுக்கும்போது லிஸ்ட்டு அங்கே கவர்மெண்ட் ஒப்படைச்சு தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி சட்டமன்றத்துல பாட்டு பாடுறாங்கல்ல. ஐயோ, ரொம்ப பாட்டு ரொம்ப குவியுது. ஏன்னா விஜய் புகழ் பத்தி பேசினாதான் அவருக்கு வந்து உற்சாகம் வருது. அவன் இன்னும் மேல் கொண்டு பதவி கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் அதுவே மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது பாட்டு பாடுறாங்கல்ல. மு.க. ஸ்டாலின் பாடும்போது எந்த திட்டத்துக்கு அறிவிக்கிற கார் எல்லாம் கொடுக்கலையே அவரு. இல்ல பாட்டு அவர் எதுவும் பார்த்ததில்ல. பாட்டு படிச்சது அவரு பாடலண்ணே. பொதுவா மக்கள் யாரும் பாட்டு எல்லாம் படிக்கல. அவங்க எம்எல்ஏ பாட்டு படிக்கல, படிச்சிருக்காங்க ஒரு சில பேர். அதுதான் இந்த மாதிரிலாம் கார் வந்து கொடுத்தா ஊருக்காக கொடுத்தோம் அதெல்லாம் பாட்டு படிக்கல. இல்ல அந்த பாட்டும் அவங்க பாடி இருக்காங்க. ஆமா பாடிருக்காங்க. சொல்லுங்க. அப்புறம் அந்த 100 நாள் ஆட்சி எப்படின்னா இருக்கு? 100 நாள் சூப்பரா போயிரு. அம்மா இப்படியே பாக்குறதா இருக்கு.
இப்படியே பார்த்துட்டு தான் இருக்காரு 100 நாள் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. அதான் சாதனை. தனுஷ் அரசியல் வராருல்ல, தனுசு அரசியல் வரும்போது பாத்துக்கலாம், அதெல்லாம் இன்னும் நாளாகும். அடுத்து இது பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்ப அவங்க வந்தா விஜய் மாதிரி வர முடியும்னு நினைக்கிறீங்களா? விஜய் மேல வர வாய்ப்பு கிடையாது. விஜய் வந்து ஒரு அலை, என்ன அது வந்து ஒரு ஏற்ப நோக்கம், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் அடுத்து வரும்போது மாறும், கண்டிப்பா மாறும். நிரந்தரம் யாருக்குமே கிடையாது. இந்த 3 மாசம் தெரிஞ்சு போச்சு. இடைத்தேர்தல் வருதுல்ல, ஆமா. எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. ஆ. இடைத்தேர்தல மு.க. ஸ்டாலின் நின்று ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவரா வந்தா நல்லா இருக்குமா, இல்ல இவரே இருக்கலாமா? இல்ல, அவங்க பெரியவங்க இல்லையா, வயசுல மூத்தவங்க இல்லையா, வந்தா நல்லா தான் இருக்கும். ஓகே, வந்து நல்லா தான் இருக்கும். அவங்க மூத்தவங்க, அரசியல் பத்தி பையனுக்கு வந்து தெரியாது அரசியல் பத்தி. சர்பார் பானா கிறிஸ்டியனால தான் வந்து நாங்கள் இப்போ ஆட்சிக்கே வந்திருக்கோம் கிறிஸ்டியானத்துக்கு. அவரு சொல்லுவாரு, அவருக்கு என்ன தெரியும், தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, இழுத்துட்டேன் வந்துட்டேன் அப்படி பேசுறவரு. அவரை சட்டசபையில மதிக்கவே மாட்டாங்க. அவர் யார் மதிக்கிறா? பேச்சார் ஒழுங்கா பேசணும் தமிழ்ல. யாதவ் கிட்ட காசு அதிகம், சாரி இதே மாதிரி எங்கிட்ட வந்து காசே இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு என்ன கிறிஸ்டியானோ. டெய்லியும் டீ நேரில் எவ்வளவு காசு வசூல் பண்றது அவருக்கு தான் தெரியும். அவருக்கே தெரியும் வசூல் பண்ணது அவருக்கே தெரியும். எல்லாம் லஞ்சம் வாங்காது யாருமே கிடையாது. எந்த கொம்பனா லஞ்சம் வாங்காம யாரும் கிடையாது. எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க, மறைஞ்சு வாங்குறாங்க, அவ்வளவுதான். பட் ஊழலற்ற ஆட்சி தருவோம் தானே சொல்றாரு. ஊழலற்ற ஆட்சி தருவோம். ஊழல் இல்லாம பண்ணவே முடியாதுங்க. அவரே ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காரு. போன உள்ள கொண்டு போனா போனை கழட்டி வச்சு காசு கூட பிடிக்கிறாங்க. போனை எடுத்து போனா அலோடே கிடையாது, கேமரா எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. எடப்பாடி கேட்ட கேள்விக்கு மூணாவது மனசு கேள்விக்கு விஜய் மேல எங்கேயும் முழிக்கிறாரு. எடப்பாடி ஐயா பேசுறதுக்கு, பழனிசாமி பேசுறது சட்டசபையில் அவர் தான் கலக்கிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் கூட கலக்குறது இல்ல, எடப்பாடி ஐயா தான் கலக்கிட்டு இருக்காரு. எல்லாமே குறு கேள்வி கேட்கறது அவரு தான். பேக் முழிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஊர் ஒன்று சொன்னா அவர் ஒன்று சொல்றாரு. ஆதவர்ஜனம், குஷி ஆனந்த் பேசுறத 3 பேர் பேசுறாங்க டிவிக்கல. மிச்சம் யாரும் எதிர்த்து பேசவே மாட்டாங்க. எடப்பாடி மாதிரி சட்டசபையில் கலக்கிறது யாரும் கிடையாது. ஓகே, அவர் வந்து மூத்த தலைவர், அவர் அரசியல் கரைச்சு குடிச்சவர். ஓகேவா, அவர் மாதிரிலாம் ஒண்ணு அவர் பேசலாம் நம்பர் 1. எதா இருந்தாலும் நியாயத்தை பேசுறாரு. இப்ப கூட சுட்டு கொண்டாங்களே அதுல கூட இவர் தான் தமிழ்நாடு சுட்டு கொண்டாங்க. அது கூட ஏற்பது அவர் தான் சட்டசபையில் கொண்டு வந்தார். யாருமே கொண்டு வரல. அது கர்நாடகாவில் அதே மாதிரி நம்ம மனவளங்க இதுக்கு கொண்டு போனாங்களா, மலைக்கு இருக்காங்களா, அதில் கொண்டு போன சுட்டு கொண்டாங்களா கர்நாடகாவில். அது கூட அவரு தான் ஹெல்ப் பண்ணாரு. எல்லாமே சட்டசபையில் நேராக கேட்குறாரு, கேள்வி பயமில்லாமல் கேட்குறாரு, தெம்பா வந்து பதில் கொடுக்குறாரு. நேற்று கூட வெளிநடப்பு நடிச்சாங்க. இவர் வந்து தமிழுக்காக போராடுறாரு. அவங்க கிண்டல கேலியாக சிரிக்கிறாங்க. யார் எம்எல்ஏ டிவிக்கு ஆளுங்க கிண்டல் கேலியாக சிரிக்கிறாங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் வேற. அவங்க மறைவுக்கு அப்புறமா வந்து தமிழ்நாட்டில் இருந்த அரசியலே வந்தது வேற ஒரு மாதிரி தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஃப்ராங்கா சொல்லணும்னா ஸ்டாலின் அவருக்கும் சரி, ஜெயலலிதா அம்மா இல்லைன்னு சொல்லி தான் ஸ்டாலின் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. இருந்தா அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க. டெபாசிட் வாங்கியிருப்பாங்களா இல்லைன்னு கூட டிஎம்கே எல்லாம். அதே தான் இப்போ டிவிகே வந்து ஏடிஎம்கே அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா டிவிகே வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்களா? முடியாது. எந்த டிவிகள் காலு ஒண்ணு கொடுத்துருப்பாரு. விஜய் எல்லாம் கட்சி அரசு இருக்காரு, தூக்கி என்ன பாடுபட்டாங்க. போய் நின்றாங்க, அம்மா கிட்ட போய் கை கட்டி நின்றாங்களே. பேனர் கிழிச்சதுனால 3வது சொல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் ரொம்ப யாருமே மட்டத்தரம் பேசக்கூடாது. ஓகேங்களா, அவங்கவுங்க இது இருக்கு, அவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு. அதனால இது வந்து யாரு கிழிச்சாங்க, பேனர் கிழிச்சாங்க, அதனால 3வது போடலாம் கிடையாது. மக்கள் ஒரு நடிகர், அதனால ஆசைப்பட்டு ஓட்டு போட்டவங்க அடுத்துல வரமாட்டாங்க. 100 ஆட்சியில தெரிஞ்சு போச்சு. 100 நாளே மேலைங்களையும் பாக்குறாரு. நான் பேசுனா தாங்க மாட்டேன்னு சொல்றேன். அதெல்லாம் பேசுனா தாங்க மாட்டல. அவர் பேசவே மாட்டாரு. என்ன பேச தாங்க மாட்டாரு. சொல்லுங்க. ஊழல் பட்டியல் 3 துறையோட ஊழல் பட்டியல் வச்சுக்கிறாங்கன்னு. அது வந்து அவங்க வந்து நம்ம ஊழல் பட்டியல், அதுவும் டிஎம்கே. அது சும்மா சொல்றது, பயமேத்துறதுதான். முதலமைச்சர் பயமேத்தானே அவரு. அப்ப எது கேள்வி கேட்க முடியாது, எது பதில் சொல்ல முடியாது, அப்படி பயமேத்துறதுதான். இல்ல நல்ல ஊழல் பட்டினா விட சொல்லுங்க, வெளியில விட சொல்லுங்க, இல்ல பிடிச்சி உள்ள போட சொல்லுங்க. யார் ஊழல் செஞ்சு தப்பு செஞ்சா செய்யுங்க. தப்பு பண்ணா கண்டு கேட்கலாம். யாரா இருந்தா ஏடிஎம் டிஎம் தப்பு செஞ்சா அவ அப்படியே முதலமைச்சர். ஊழல் செஞ்சா பிடிக்கிறது தான் முதலமைச்சர். டே பண்ண மேட்டி போறதுக்காக முதலமைச்சர் அதான் சொன்னார் சட்டசபையில. 3 டேபிள் இருக்கு, இதுல 3 எம்எல்ஏ மேல, மந்திரி மேல கேஸ் இருக்கு. அதனால நான் வச்சிருக்காங்க, நான் பார்ப்பேன். இன்னைக்கு எந்த விட போறேன், என்னைக்கு இன்னைக்கே விடலாமே. ஐயா அது லேட்டா விடுறது. இப்போ ஏடிஎம்கே ஆட்சி இருந்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வந்து கொரோனா பீரியட்லேயே வந்து 11,000 கோடி தான் வந்து கடன் ஆச்சு. இப்போ டிஎம்கே வந்து ஒரு 5 வருஷம் ஆண்டாங்க. மொத்தமா வந்து இந்த 5 வருஷத்துலேயே வந்து 9,000 கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. அதை பத்தி அவங்க வந்து அதுதான் மூத்த அரசியல்வாதியும் இவங்க அரசியல் வித்தியாசம். அவர் வந்து இருந்தது குண்டாசில போர் ஓட்டினாரு. அவர் கடை வாங்காம வேணா ஒரு கெட்ட பேர் எடுத்துருவாங்க மக்களுக்கு. இது ஒரு இதாகி போயிடும். கார் கொடுக்குறாங்களா சார் எம்எல்ஏக்கு? ஆமா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்டா தப்பா சார்? சார் நான் வந்து கரெக்டாக பார்க்குறேன். அதாவது எப்படின்னா, கார் இல்லாத ரொம்ப ஏழ்மையாக உள்ளவங்களுக்கு கார் கொடுக்கலாம். கார் வச்சுக்கிறவங்களுக்கு கொடுக்குறது தப்பு தான். ஆனால் கார் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கார் இருக்க யாரும் அதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம், ஆமாம், கார் இல்லாதவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கொடுக்கலாம். கார் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனா இது வந்து எதிர்கட்சி வந்து எதுக்கு நீங்க கார் தேவையில்லாத செலவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி பார்க்க போனால் நம்ம கூட தான் வீட்டுக்கு செலவு பண்ணுறோம். அது வீண் செலவு பண்ண முடியுமா? நம்ம வீட்டுக்கே செலவு பண்ணுறோம், அது வீண் செலவு பண்ண முடியுமா?
அதெல்லாம் கிடையாது. செலவுனா இப்போ அவங்களுக்கு மட்டும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு கார் வாங்கணும் தேவைப்பட்ட வாங்குறாங்கல்ல. அப்புறம் என்ன வேற? சொந்த கார்ல போறதுக்கும் ஆ. கவர்மெண்ட் கொடுக்குற கார்ல போறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார்? ஆமாம் இப்ப சொந்த கார்ல போனா நிறைய பேருக்கு அவர் யாருன்னு கூட தெரியாம இருக்கலாம். ஆமாம் அதுவே கவர்மெண்ட் கார்ல போனா அவர் எம்எல்ஏ தான் ஆமாம் அப்படின்ற மாதிரி தெரியும். தெரியும். இப்ப இதே பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்கல்ல, ஆமாம் அந்த மாதிரி தானே இது ஒரு இதுதானே. ஆமாம் அப்ப அது அவரை அது வந்து அத்தியாவசியம் தானே, அது ஆடம்பரம் கிடையாது தானே. ஆடம்பரம் எதுவுமே கிடையாது. நம்ம நினைச்சா ஆடம்பரம் இல்லைனாக்கா அத்தியாவசியமா. இப்ப இவங்க என்ன இல்லாதவங்களுக்கு கார் கொடுக்கல தப்பு ஒண்ணுங்க. வரவேற்கலாம். அதாவது அதிக செலவாகுதுன்னு கொஞ்சம் அதிகம் யோசனை பண்றாங்க இல்லையா, அதையும் பார்க்கணும்ல. அதே மாதிரி இந்த 100 நாள் ஆட்சி எப்படி சார் இருக்கு? 100 நாள் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்சியே கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இவர் வந்து முதல்வரே கிடையாது, டம்மி முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி இருக்கு? சரி, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. டம்மி முதலமைச்சர் இருந்தாலும் ஓரளவுக்கு போயிடுச்சுல. வண்டி ஒரு நாள் ஓட்டிட்டார்ல, வண்டி ஓட்ட முடியாத பரவாயில்ல, வண்டியை நிற்க வைக்கல, ஓடுது இல்லை, இப்போ பரவாயில்ல தான். தத்து குழந்தையா இருந்தாலும் அவன் ஓடுது இல்லை, அதை பார்க்கணும்ல. இப்ப அதே மாதிரி அந்த சிஎம் விஜய் வந்து அவங்களோட கட்சிக்காரங்க பாட்டு பாடி இது பண்றாங்க, வாழ்த்துறாங்கல்ல, புகழ்றாங்கல்ல, அது வந்து இது பத்த எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து சட்டமன்றமா சூப்பர் சிங்கரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாரு. அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கு வரும்போது தான் தெரியுது அதை இது பண்ணும்போது இல்லையா. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இவர் கார் கொடுக்குறது ஒன்றும் தப்பே கிடையாது சார். அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். கார் வச்சிங்கன்னா ஆடம்பரமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது, அது சார் தான். இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக. இந்த ஆட்சியில ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ரொம்ப பிடிச்சது, எதனா ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும். ஊழல் இல்லாத ஆட்சி தான் நல்லா இருக்கும் ஒன்று. ரெண்டாவது இப்போ போலீஸ் கேட் எப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கங்கே முன்னெல்லாம் செக் பண்ணுவாங்க, அதை பிடிப்பாங்க பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ஃப்ரீயாக போகிறாங்க வராங்க, அது ஒன்றும் ஃப்ரீயாக இருக்குது. அவ்வளோதான். இப்பதான் ஊழல் தான் அவர் எல்லா இடத்துலயுமே ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப நிறைய ஊழல் குறைஞ்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆமாம், குறைஞ்சிருக்கு தான் ஊழல். ஆனால் இதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வெளியே வரும்போது தானே தெரியுது அது ஊழல் மாதிரி தெரியுது இல்லை. இப்போ தெரியாத எவ்வளோ ஊழல் நடந்துருக்கலாம், ஆனால் இப்போ தெரியுதுன்னு வரும்போது தானே காட்டுறாங்க. அதுதான். பட் இது கூட எந்த சிஎம்முமே அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணதே இல்லையே. ஆமாம், இவர் ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருக்காரு. அப்படிங்கும் போது அது வரவேற்கத்தக்கது. பணம் தப்பு ஒன்றும் கிடையாது. வரவேற்கத்தக்கது தான். அதில் வந்து மகிழ்ச்சி தான். இன்னும் நல்லபடியாக செய்தாருன்னா இன்னும் சந்தோஷம் தான். மக்கள்லாம் மேலும் எல்லாம். இன்னும் இப்போ 2 மாதம் தான், 100 நாள் தானே ஆகிருக்குது. ஆமாம், குறைஞ்ச நாள் இன்னும் 5 வருஷத்துக்கு 4 வருஷம் சம்திங் இருக்குது. இருந்து சொல்லலாம் நல்லா சூப்பராக. பண்றாரு என்ன பண்றாரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துருந்து தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? எங்களுக்கு இது வரைக்கும் சந்தோஷம் தான், நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. எந்த குறையும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அந்த கார் விஷயத்தை பத்தி கொஞ்சம். கார் வந்து தான் சார், உண்மையாவே இல்லாதவங்களுக்கு கொடுத்தா இன்னும் மகிழ்ச்சி தான். ஆனால் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போவே நஷ்டத்தில் போயிட்டு இருக்குதுன்றாங்க கவர்மெண்ட். ஸோ அதை வந்து சரியாக பரிசீலனை பண்ணி அதை முறையானவங்களுக்கு கொடுத்து சேவை பண்ணுறதுல சந்தோஷம் தான். இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது வேறு. சட்டமன்றத்தில் இந்த பாட்டு பாடுறத வந்து இது சட்டமன்றமா இல்லை சூப்பர் சிங்கரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ எதிர்கட்சின்றாங்க வந்து விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இல்ல பட் அதுவே அவங்க ஆட்சியில இருக்கும்போது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க முதல்வரை பாட்டு பாடி இது பண்ணும்போது அப்போது சட்டமன்றமா சூப்பர் சிங்கரான்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சட்டமன்றம்னா சில விஷயங்களை சொல்லணும்னா இப்போ இந்த முறையிலையும் சொல்லலாம் இல்லையா? அதை தவறுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே அவங்கவுங்க ஒரு இதனா ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தவறு இல்லைன்னு தான் தோணுது. தவறு இல்லைன்னு தான் தோணுது. இந்த 100 நாள் ஆட்சி கடந்து போயிட்டு இருக்குல்ல சார், அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. டிஎம்கேல வந்து கடைசி இந்த 2 வருஷத்துல தான் அவங்க அறிவிச்ச திட்டத்தையும் ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து டிவிகேல விஜய் வந்து 3 மாசத்துல எல்லாத்தையும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். இப்போ உடனே வந்து ஒரு 100 நாள் ஆயிடுச்சு உடனே எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கொஞ்சம் சாத்தியம் கிடையாது. இருக்கிற சூழலை பொறுத்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், செய்கிறாங்களா செய்யலையான்ட்டு நம்ம கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணணும். அதே மாதிரி தான் வந்து இந்த லேப்டாப் திட்டத்தையும் வந்து கடைசி 1 வருஷத்துலாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுவும் காலேஜ் செகண்ட் இயர் படிக்க இருக்காங்க. ஆனால் இப்போ டிவிகேலேருந்து இப்போ பட்ஜெட்லேயே அதுக்கு வந்து தொகை வந்து ஒதுக்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. தொகையிலேருந்து ஒதுக்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. கொடுத்தா மிக்க மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். எது செஞ்சாலும் நாட்டு மக்களுக்கு யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ ரீசெண்ட் டேல ஆட்சியில் பார்க்கும்போது எல்லாமே ஓகேவாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்ட் டேல இந்த சட்டமன்றத்தில் அந்த பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏஸ்க்கு கால் கொடுக்குற விஷயமா சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த அரசியல் சுச்சுவேஷனில்
ஆல்ரெடி நம்ம 13 லட்சம் கிட்ட கடன் இருக்கு. இவ்வளவு கடன் இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல தேவையில்லாம எம்எல்ஏ காசு செலவு பண்றதை விட்டு, ஏன்னா எம்எல்ஏ ஆல்ரெடி சில பேர்கிட்ட கார் இருக்கு, இல்லாதவங்களுக்கு ஓகே, ஆனா இருக்கவங்களுக்கு திரும்பி அந்த கார் போற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நதிநீர் திட்டம் அந்த மாதிரி எவ்வளோ திட்டங்கள் இருக்கு. ஏன் காவேரி மேலாண்மை திட்டமே இருக்கு. அதுல வந்து இன்னும் டேம் கட்டி தண்ணி நீர்த்தேக்கம் பண்ணி வைக்கலாம். இன்னும் எவ்வளோ இருக்கு இப்போதைக்கு. ஆனா ஆட்சியை பத்தி சொல்லணும்னா இப்பதான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்கள பத்தி பெருசா பேச முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா மேக்சிமம் எதுவும் மக்களுக்கு பண்ண மாதிரி தெரியல. இப்போ போயிட்டு இருக்க ஆட்சி ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு. இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் போனா தெரிய வரும் என்ன நிலைமை என்ன. இப்ப அதே மாதிரியே சட்டமன்ற லைவ் பாக்குறீங்கல்ல, ஆமாம். அதுல சிஎம் விஜய் வந்து நிறைய பேர் அவங்க எம்எல்ஏஸ் பாட்டு பாடி இது புகழ்றாங்கல்ல, அது வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா அது வந்து சட்டமன்றமா இல்ல சூப்பர் சிங்கரான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை இல்ல இந்த விஷயத்துல உதயநிதி கேட்டது கரெக்ட் தான். ஏன்னா சட்டமன்றங்கிறது ஒரு பொது பணிக்காக சொல்லி பேசுற இடம். அங்க வந்து ஒருத்தர் தூக்கி நிறுத்தி பேசுறது இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். எம்கே ஸ்டாலின் சிஎம்மா இருக்கும்போது அவங்க எம்எல்ஏஸ் அவரை வந்து தூக்கி நிறுத்தி பேசிருக்காங்க. அப்போ தெரியல அது சட்டமன்றமா இல்ல சூப்பர் நான் சிங்கரா? 2 பேருமே சேர்த்து தான் சொல்றேன். 2 பேருமே தப்பு தான். இல்ல, இப்ப ஆனா நீங்க உதயநிதின்னு சொல்லிட்டு உதயநிதி சொன்னது கரெக்ட்னு சொன்னாலும் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். இல்ல உதயநிதி இப்போ அந்த வழக்கு அங்க எடுத்தனால அந்த விஷயம் அப்போதைக்கு கரெக்ட்னு சொன்னேன். ஆனா அவங்களும் அந்த விஷயத்த பண்ணிக்கங்க. அப்போ அதை அவர் கேட்டது தப்பு தான். ஆனா அவர் கேட்டது தப்பா இருந்தாலும் அந்த கேட்ட விஷயம் கரெக்ட். ஏன்னா சட்டமன்றங்கிறது மக்களுக்கு என்ன சொல்ல போறோம், மக்களுக்காக என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறதுக்காக மக்கள் ஆட்சியை பத்தி மக்கள் வந்து ஆட்சியை பத்தி எந்த அளவுக்கு பேசுறாங்க, எந்த பேச்சு போலாதுன்னு சொல்லி அதை பத்தி கேட்கறதுக்காக இந்த சட்டமன்றத்துல வந்து தேவையில்லாம இந்த பொண்ணி பேசுறது, அவங்களை இழிவுபடுத்தி பேசுறது, இந்த மாதிரிலாம் விஷயம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம்.